ஹாய் ஹலோ சினிரேஸ் யூடியூப் வியூவர்ஸ்க்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவியோட வந்திருக்கேன். புரியல, ஒரு நொடி 1 செகண்ட் ரிவ்யூ வந்து 1 செகண்ட்ல பண்ணணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கதை என்னன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு அம்மா பதட்டமாக ராத்திரி நேரத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆட்டை காணோம் மாட்டை காணோம், இல்லை பொண்ணு ஓடி போச்சுன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தன்னோட புருஷன் வந்து மிஸ்ஸிங்ன்ற மாதிரி கேஸ் கொடுக்குறாங்க. பக்கத்தில் இருந்த ஏட்டு என்ன பண்ணுறாரு, நைட்டு 9 தாம்மா ஆகுது, 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவார், நீ ரிலாக்ஸாக வீட்டுக்கு போ, இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்னும் போது இந்த அம்மா ஓன்னு அழும்போது இன்ஸ்பெக்டரை காட்டுறோம். அவர் தான் இந்த படத்தோட நாயகன் தமன். இப்போ இந்த அம்மா கிட்ட வந்துட்டு என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது காலையில் தன்னோட புருஷன் வந்து 8 லட்ச ரூபாய் பணத்தோட வேலராமூர்த்தி மீட் பண்ணி பத்திரத்தை வாங்கிட்டு வரலான்னு போனார். இதுவரையும் வீட்டுக்கு வரல, எனக்கு இன்னும் பயமாக இருக்குது, நீங்கள் தான் வந்து என் புருஷனை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி அழும்போது இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்துட்டு வேலராமூர்த்தி வந்து அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. வேலராமூர்த்தி அரெஸ்ட் பண்ண போகும்போது எம்எல்ஏட்டு ஃபோன் வருது. அவர் நம்மால் நீ எல்லாம் கை வைக்காத, வேறு யாருன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் ஆகுது. இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. விசாரிக்கும் போது நான் எம்எஸ் பாஸ்கரை பார்க்கவே இல்லை, 4:30 மணிக்கு பார்க்குறேன்னு சொன்னதோடு சரி, அதுக்கப்புறம் நானும் பார்க்கல அவரும் பார்க்கல, நீங்கள் தேவையில்லாமல் வந்து என்னை வந்துட்டு விசாரணை பண்ணுறீங்க, என்னுடைய பவர் தெரியாமல் ஆடுறீங்க, உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுன்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்போ இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வந்துட்டு உண்மையை சொல்லுன்ற மாதிரி மிரட்டும் போது மேற்கொண்டு இவர் வந்து டவுட் வருது போலீஸுக்கு. இவரும் பார்க்கல, இந்த அம்மா வந்து கதறாங்க. அப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து எங்கே போனார் என்ன ஆனாரும்போது பல சுவாரஸ்யமான கதைகளோட போயிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு ஃபோன் வருது, ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னு. இப்போ இன்ஸ்பெக்டரும் தன்னுடைய படையும் சேர்ந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் கதறதை பார்த்தோன்னே மனசு தாங்கலை. இப்போ அந்த அப்பா கிட்ட விசாரிக்கிறாரு, என்னாச்சு உங்களுக்கு இந்த கொலை மேலே வேறு மாதிரியாவது டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அவர் வந்து யார் மேலேயும் எனக்கு டவுட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இந்த கேஸ் முடிச்சாகணுமே, அதனால் ஒவ்வொருத்தராக வந்து கூப்பிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு ஒரு நகை கடையில் வேலை பார்த்துருக்காங்க, லலிதா ஜுவல்லரின்ற மாதிரி ஒரு நகை கடை. அங்கே ஒரு பையன் இந்த பொண்ணோட அழகளை மயங்கி சின்சியராக வந்து துரத்தி டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு லவ் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறான். இப்போ போலீஸுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த பையன் வந்து துரத்தி லவ் பண்ணுறானே அவன் தான் கொண்டு இருப்பானான்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணின்னு போகும்போது அவன் இறந்து கிடக்குறான். இப்போ இந்த லவ் பண்ணுற பையன் என்னடான்னு சொல்லி அப்படி ஒரு ட்ராக் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இந்த செகண்ட் ஹாஃப் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ எம்எஸ் பாஸ்கர் கேஸில் 4 சஸ்பெக்டும், இந்த பொண்ணு இறந்த கேஸில் 4 சஸ்பெக்டும், மொத்தம் 8 பேர். இந்த 8 பேர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத மீதி கதை. ஃபர்ஸ்ட்ல டெபியூட் டைரக்டர் மணிவர்மனுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஜென்ரலாக ஒரு புது படம் பண்ணுறோம், ஒரு முதல் படம் பண்ணுறோன்னும் போது கமர்ஷியலாக ஒரு கதை பண்ணி ஒரு 4 குத்துப்பாட்டு, சாங்ஸு, காமெடி, லவ் அப்படின்லாம் போகாமல் சஸ்பென்ஸ் த்ரில்லராக ரொம்ப அருமையாக திரைக்கதை அமைச்சு சூப்பராக மேக்கிங்கில் வந்து கலக்கியிருக்காரு டைரக்டர். இன்னொரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆகுறது, நான் பேசுகிறேன், மற்றவங்களுக்கு வந்து தப்பாக புரிஞ்சுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கார், தமிழ் சினிமா அவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதே வந்து அவர் வந்து ஹாலிவுட்டில் இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து இன்னத்துக்கு ஒரு 10 ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் இதுவரையும் அவருக்கு வந்து சரியான அங்கீகாரமும் கொடுக்கல, அது பெரிய பெரிய படத்தில் வந்து அவருக்கு வந்து நல்ல வாய்ப்பும் கொடுக்கல. சின்ன படம், ஸோ உதாரணத்துக்கு வந்து 8 தோட்டாக்கள், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வரையும் அவர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் நீங்கள் பாருங்கள், மிரண்டுருங்க, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதேமாரி அவங்களுக்கு பேராக வந்த ஸ்ரீரஞ்சனி மேடமும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் புருஷன் காணுன்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே பதறம், அப்படி ஒரு அழுகையோட எமோஷனலோட சூப்பராக நடிச்சிருக்காங்க. இப்போ நிகிதாவோட அம்மா அப்பாவை வர தீபா சங்கர் மேடமும் அழகர் குருசாமியும் தான் வந்து பேரண்ட்ஸ். ஆனால் மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் வந்து தீபா சங்கருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டராக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த படம் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வருஷத்துடைய பெஸ்ட் அவார்டு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கண்ணில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், சான்ஸே இல்லை. அந்த அஸ்தி கொண்டு வந்து காட்டும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கதறுவாங்க பாருங்கள், சார் என் பொண்ணு இறந்துட்டா தேவதை மாதிரி இருக்கிறவ, ஆனால் அவனை மட்டும் விட்டுறாதீங்கன்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து யாராக இருந்தாலும் அவன் வந்து கொன்னுடுறான்ற மாதிரி ஒரு கோவம் வரும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தோட ஹீரோ தமன் இன்ஸ்பெக்டராக சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. டைரக்டர் என்ன கேரக்டர் சொன்னாரோ அதை உள்வாங்கிட்டு அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் தப்பாயிடும், நடிக்காமல் அப்படியே பேபான்னு நின்னாலும் தப்பாயிடும். ஆனால் அழகாக சட்டில்டாக பண்ணியிருக்கிறாரு தமன். இப்போ ஒரு
கேமராமேனுக்கு வந்து சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாயிண்ட் கதை தான். இப்போ நீங்கள் வந்து ஆக்ஷன் படத்துக்கு வந்து ஒரு மூடு செட் பண்ணுவாங்க, காமெடி படத்துக்கு ஒரு மூடு செட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு கதை வரும்போது கேமராமேன் பூந்து விளையாடுறதுக்கு சூப்பரான ஒரு கிரவுண்டு. அதே மாதிரி அந்த கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் நைட் எஃபெக்ட்டும் சரி, டே எஃபெக்ட்டும் சரி, ஷார்ட் கம்போசிங் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுற விதமும் சரி, அவர் லைட்டிங்கில் மிரட்டியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி கதைங்களுக்கு வந்துட்டு விறுவிறுப்பாக திரைக்கதை இருக்கும்போது அந்த மியூசிக் வந்து விறுவிறுப்பாக போட்டால் மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து அந்த பயத்தோட படம் பார்ப்பாங்க. அந்த விதத்தில் மியூசிக் டைரக்டர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அடுத்து எடிட்டர். அடுத்தடுத்து ஒரு ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணி நம்மளை வந்து சீட்டு நுனியில் உட்கார வச்சிருக்குது அவருடைய தனி பாணி. இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு புது டைரக்டர் என்ன தான் ஸ்கிரிப்ட் பக்காவாக கொண்டு வந்தாலும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வேணும். இப்போ இதில் அப்பாவா அந்த பொண்ணோட அப்பாவா நடித்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகர் குருசாமி. அவர் வந்து ப்ரொடியூசர். அதேமாதிரி இந்த படத்தோட கேமராமேன் ரஜீஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேமராமேனுக்கும் இந்த ஆக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு படம் மக்களுக்கு கொடுத்ததுக்காக தனியாக ஒரு சல்யூட். அடுத்து வந்து வேலராமூர்த்தி சார். அவர் என்ன தான் வந்து மற்ற படத்தில் வந்துட்டு நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் அவருடைய ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப தூக்கலாக சூப்பராக இருக்குது. எம்எல்ஏ நடிச்சிருக்கிறவர் வந்து பழ கருப்பையா. அவர் வந்து நம்ம ஏற்கனவே வந்து விஜய் படத்தில் பார்த்துருப்போம், சூப்பராக கலக்கியிருப்பார். ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் அருமையாக பண்ணியிருக்கிறார் எம்எல்ஏ கேரக்டர். இப்போ இந்த படத்தில் லவ்வராக வர அருண் கார்த்திக்கும் நிகிதாவும் ரொம்ப சூப்பரான பேருங்க, நல்ல ஜோடி. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அருண் கார்த்தியோட நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக புரிஞ்சுட்டு நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மைனஸ் என்னன்றதை பார்ப்போம். ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் மிஸ்ஸிங் ஆகிட்டு பேர் ஹீரோ வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து விசாரிக்கிறார். அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒருத்தர் 2 பேர் காட்டும் போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக போன மாதிரி இருந்தது. தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷனாக வரும்போது லைட்டாக எனக்கு வந்துட்டு என்னடா அது போர் அடிக்குதோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதேமாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. அதுக்கு ஒருவேளை அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து புதுமுகமாக இல்லாமல் ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்களா இல்லை நோன் ஃபேஸாக இருந்திருந்தால் அந்த போர் அடிக்கிறது இல்லாமல் இருந்திருக்குமோன்றது என்னோட கருத்து. அடுத்த மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ரீரெக்கார்டிங்கில் காட்டின அந்த வேகத்தையும் சுறுசுறுப்பையும் 2 பாட்டில் காட்டியிருந்தா இந்த பாட்டு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருந்தா இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்க வேண்டிய படம். அது கூட வந்து ஒரு மைனஸாக இருக்கலாம். இப்போ இந்த படத்துலேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்னென்னா மனுஷன் வந்து பொய் சொல்லணுமா உண்மை சொல்லணுமா. இப்போ வந்து உண்மை சொன்னால் ஒரே பிரச்சனையோட போயிடும், பொய் சொன்னீங்கன்னா பல பிரச்சனை வரும். அது நம்மளுக்கு வந்து தூக்கத்தையும் கெடுத்து லைஃப்பையும் கெடுத்துரும். அதுதான் நான் புரிஞ்சுக்கினேன். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமான்னா கண்டிப்பாக குடும்பத்தோட ஒரு முறை படம் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா போர் தொழிலுக்கும் ராட்சசனுக்கும் நடுவில் இருக்குது. நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். சைனிங் அவுட். தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.